சுங்கத்துறை அதிகாரி ஒருவரின் அகால மரணத்திற்கு அவரின் கழுத்தில் கேபிள் டை கொண்டு பலமாக இறுக்கப்பட்டதே காரணம் என்பது சவ பரிசோதனையில் தெரியவந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நீடித்த சவ பரிசோதனையில் அவரின் கழுத்தில் கொடுக்கப்பட்ட அழுத்தமே இந்த மரணத்திற்கான காரணம் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஷ்டி ஈசா நேற்று தெரிவித்தார். அவரின் இந்த மரணம் இன்னமும் திடீர் மரணமாகத்தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. புத்ராஜயா தடயவியல் இலாக்கா இந்த சவ பரிசோதனையை நடத்தி அறிக்கை தயாரித்திருக்கிறது என்று நேற்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். சர்டாங் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையின் தடயவியல் இலாக்காவை சேர்ந்த உடற்கூறு நிபுணர் இந்த சவ பரிசோதனையை மேற்கொண்டார். அவரின் கழுத்து கேபிள் டை கொண்டு இறுக்கப்பட்டிருந்ததற்கான அடையாளம் இருந்தது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுங்கத்துறை அதிகாரியின் இந்த திடீர் மரணம் குறித்து போலீஸ் தொடர்ந்து புலன் விசாரணை நடத்தி வருகிறது என்று ருஷ்டி மேலும் தெரிவித்தார். இதனிடையே அவரின் குடும்ப உறுப்பினர்கள் சவக்கிடங்கிற்கு வந்து அவரின் உடலை பெற்றுச் சென்றுள்ளனர். 45 வயதான அந்த சுங்கத்துறை அதிகாரி அவரின் அலுவலகத்தில் தரையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று ருஷ்டி மேலும் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.